ஹாய், இன்னைக்கு நம்ம பிஎட் ஃபர்ஸ்ட் இயர்ல தற்கால இந்திய சமுதாயமும் கல்வியும் அந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே சைக்காலஜி பேப்பர்ல ஒரு 4 யூனிட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கேன். இப்போ நான் தற்கால இந்திய சமுதாயம் மற்றும் கல்வியும் அந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன். அடுத்து நான் லேர்னிங் அண்ட் டீச்சிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 5 யூனிட்டா சொல்றேன். அடுத்து மறுபடியும் சைக்காலஜில இருந்து நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த மந்த்துக்குள்ள நம்ம இந்த ஃபுல் கோர்ஸ்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் பார்த்துக்குங்க. நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லும்போது நீங்க நோட் பண்ணி மட்டும் வைக்காதீங்க, நீங்க அதை எடுத்து படிங்க. அதுதான் நமக்கு நல்லது, அதுதான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த தற்கால இந்திய சமுதாயம் மற்றும் கல்வி இந்த சப்ஜெக்ட் நான் 28 கிளாஸ் போட்டிருக்கேன். முக்கியமான கொஸ்டின் நிறைய மோஸ்ட்லி இந்த யூனிட் நான் கவர் பண்ணியிருப்பேன். என்னுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, உங்களுக்கு யூனிட் வைஸா இருக்கும். பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா சைக்காலஜி இந்த தற்கால இந்திய சமுதாயம் லேர்னிங் டீச்சிங் இப்படி உங்களுக்கு யூனிட் வைஸா தனித்தனியா கொடுத்துருப்பேன். ஸோ நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிருக்க. நீங்க அந்த கிளாஸை வந்து ஃப்ரீயா இருக்கிறப்ப அந்த கிளாஸை நீங்க 1 or 2 டைம்ஸ் ஒவ்வொரு கிளாஸை நீங்க கேட்டுட்டாவே இந்த சப்ஜெக்டை நீங்க ஓனா எழுதுற அளவுக்கு வந்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ல நமக்கு அதிகமா விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமா லாஸ்ட் இயர்ஸ்ல தான் கொஞ்சம் அரியர் இந்த பாட்டில் அதிகமா இருந்துச்சு. ஸோ நீங்க இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுங்க. மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணி மட்டும் வைக்காதீங்க, அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுங்க. மோஸ்ட்லி இந்த ஃபுல் கோர்ஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள உங்களுக்கு நான் முடிச்சுவேன். நீங்க எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்கு நிறைய கிளாஸஸ் வந்து 27 கிளாஸ் கொடுத்துருக்கேன். நீங்க பிளேலிஸ்ட்ல போய் என்னோட சேனல்ல போய் பிளேலிஸ்ட்ல போய் இந்த சப்ஜெக்ட் எடுத்து பாத்துக்குங்க. அப்படி 1 டைம் 2 டைம் கேட்டுட்டு நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க 2 டைம் கேட்டாவே போதும், இந்த சப்ஜெக்ட்ல ஏதாவது விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க ஓனர்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதே மாதிரி நான் லாஸ்ட் 2016, 17, 18 இந்த 3 வருஷ கொஸ்டினும் நான் உங்களுக்கு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அந்த கொஸ்டின் எடுத்து பாத்துக்குங்க. இப்போ நான் கொடுக்குற கொஸ்டின் வந்து டைரக்டா கொடுப்பேன். ஆனா நீங்க கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா அது இன்டைரக்டா இருக்கும். ஆனா அதுக்குரிய ஆன்சர் வந்து நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இருக்கு. சோ நீங்க அந்த கொஸ்டினை வந்து எடுத்து கண்டிப்பா நீங்க அதை படிச்சு பாத்துக்குங்க. ஏன்னா நம்ம அது புது கேள்வி மாதிரி இருக்கும். புதுசா ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்கும். படிச்ச கேள்வி தான், ஆனா அந்த கொஸ்டின் எடுத்து பாக்குறப்ப புது கேள்வி மாதிரி இருக்கும். சோ நீங்க கம்பல்சரி அந்த 3 வருஷ கொஸ்டினையும் எடுத்து பாத்துக்குங்க. அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பாத்துக்குங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம முக்கியமான கேள்வி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா தற்கால இந்திய சமுதாயம் மற்றும் கல்வியில யூனிட் 1ல நமக்கு 2 முக்கியமான கேள்வி இருக்கு. யூனிட் 1 பொறுத்தளவுக்கு நமக்கு 2 முக்கியமான கேள்வி இருக்கு. முதல் கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, அதாவது சமூக வேற்றுமையின் நிலைகள். நீங்க முதல் யூனிட் பாத்தீங்கன்னா சமூக வேற்றுமையின் நிலைகள் சொல்லி நிறைய கீழே சப்ஜெக்ட் நிறைய இருக்கும். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஹிட்டிங் கொடுத்துருக்கோம். 3 ஹிட்டிங் இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது லாஸ்ட் இயர் விஷயம் எடுத்து பாத்தீங்கன்னா இதைத்தான் திரும்ப திரும்ப கேட்டிருப்பான். ஒண்ணு என்ன கேட்டீங்கன்னா, தனிநபர் அளவில் சமூக வேற்றுமை நிலை. பாருங்க, 1 தனிநபர் அளவில் சமூக வேற்றுமை நிலை, 2 மொழி அளவில் சமூக வேற்றுமை நிலை, 2 வந்து மொழி அளவில் சமூக வேற்றுமை நிலை, 3 மதசார்பான அளவில் சமூக வேற்றுமை நிலை, மதசார்பான நிலையில் சமூக வேற்றுமை நிலை. இப்படி உங்களுக்கு முதல் கேள்வி பாருங்க, சமூக வேற்றுமை நிலைகள். அப்படிதான் உங்க புக்கில் நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. அது கீழே 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1 தனிநபர் அளவில் சமூக வேற்றுமை நிலை, 2 மண்டல அல்லது வட்டார அளவில் சமூக வேற்றுமை நிலை, 3 மதசார்பான அளவில் சமூக வேற்றுமை நிலை. இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா, சமூக வேற்றுமையை புரிந்து கொள்வதில் கல்வியின் பங்கு. இது லாஸ்ட் இயர் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இரண்டாவது கேள்வி பாருங்க, சமூக வேற்றுமையை புரிந்து கொள்வதில் கல்வியின் பங்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. மறுபடியும் சொல்றேன், நீங்க நோட் பண்ணி மட்டும் வைக்காதீங்க, நீங்க படிச்சுக்குங்க. அது உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் சொல்றப்ப நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? அப்ப இரண்டாவது கேள்வி, சமூக வேற்றுமையை புரிந்து கொள்வதில் கல்வியின் பங்கு. இது யூனிட் 1 பொறுத்தளவுக்கு முக்கியமான கேள்வி. அடுத்து பாருங்க, யூனிட் 2. யூனிட் 2 பொறுத்தளவுக்கு நமக்கு 3 கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. யூனிட் 2 பொறுத்தளவுக்கு நமக்கு 3 கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒண்ணு பாத்தீங்கன்னா, அனைவருக்கும் ஆரம்ப கல்வி திட்டம், அனைவருக்கும் இடைநிலை கல்வி, அடுத்து தேசிய உயர்கல்வி திட்டம். இந்த 3 சேர்ந்து ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப முக்கியமானது. இது இண்டிவிஜுவலா கேட்கலாம், 2 சேர்ந்து கேட்கலாம், 3 சேர்ந்து கேட்கலாம். ஒண்ணு பாருங்க, அனைவருக்கும் ஆரம்ப கல்வி திட்டம், அடுத்து அனைவருக்கும் இடைநிலை கல்வி, அடுத்து தேசிய உயர்கல்வி திட்டம். தேசிய உயர்கல்வி திட்டம், இது முதல் கேள்வி.
ரெண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா அனைவருக்கும் கல்வி அடைவதற்கான சவால்கள் பாருங்க. அனைவருக்குமான கல்வி அடைவதற்கான சவால்கள். ரெண்டாவது பாருங்க, அனைவருக்கும் கல்வி அடைவதற்கான சவால்கள். இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான மூணாவது கேள்வி, டெலர்ஸ் குழு அறிக்கையின் பார்வையில் கல்வியின் 4 தூண்கள். பாருங்க, டெலர்ஸ் குழு அறிக்கையின் பார்வையில் கல்வியின் 4 தூண்கள். இந்த கேள்வி வந்து நான் உங்களுக்கு அந்த கிளாஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய சப்ஹெட்டிங் வர மாதிரி போட்டிருப்பேன். நீங்க படிக்கிற புக்ல வந்து சப்ஹெட்டிங் இல்லைன்னா, நிறைய இல்லைன்னா என்னோட சேனல்ல போய் பிளேலிஸ்ட்ல இந்த சப்ஜெக்ட் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் நான் சப்ஹெட்டிங் நிறைய கொடுத்துருப்பேன். மோஸ்ட்லி நீங்க அந்த சப்ஹெட்டிங்கை தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெறும் பாராம எழுதாதீங்க, அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நீங்க கிளாஸ் போய் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 4-5 கிளாஸ் பார்த்தாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இதுதான் பாத்தீங்கன்னா யூனிட் 2 பொறுத்தளவுக்கு நமக்கு 3 கேள்வி முக்கியமான கேள்வி. ஒன்னு, அனைவருக்குமான ஆரம்ப கல்வி திட்டம், அனைவருக்குமான இடைக்கல்வி, அடுத்து தேசிய உயர்கல்வி திட்டம். இது ஒரு முதல் கேள்வி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அனைவருக்கும் கல்வி அடைவதற்கான சவால்கள். அடுத்து மூணாவது கேள்வி பாத்தீங்கன்னா டெலர்ஸ் குழு அறிக்கையின் பார்வையில் கல்வியின் 4 தூண்கள். டெலர்ஸ் குழு அறிக்கையின் பார்வையில் கல்வியின் 4 தூண்கள். இப்ப யூனிட் 2 பொறுத்தளவுக்கு இது 3 கேள்வி. அடுத்து பாருங்க யூனிட் 3. யூனிட் 3 பொறுத்தளவுக்கு நமக்கு 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. ஒண்ணு பாருங்க, அரசியலமைப்பு கடமைகளை நிறைவேற்றுவதில் உள்ள சவால்கள். அரசியலமைப்பு கடமைகளை நிறைவேற்றுவதில் உள்ள சவால்கள். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 கிட்டி இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா சுதந்திரம், 2 நீதி, 3 சமத்துவம், 4 சகோதரத்துவம், 5 கல்வி. இந்த 5 கிட்டி இருக்கும் அந்த கேள்விக்கு. சோ இது 5ஐயும் படிச்சு வச்சுக்கோங்க. இதை இண்டிவிஜுவலா 2 சேர்த்து கூட கேட்கலாம். சோ நல்லா படிச்சு வச்சுங்க. ஒண்ணு பாருங்க, அரசியலமைப்பு கடமைகளை நிறைவேற்றுவதில் உள்ள சவால்கள். அதுல பாத்தீங்கன்னா 1 சுதந்திரம், 2 நீதி, 3 சமத்துவம், 4 சகோதரத்துவம், 5 கல்வி. இதுவும் நான் யூடியூப் கிளாஸ்ல உங்களுக்கு டீடைலா போட்டிருக்கேன், பாத்துக்கங்க. அடுத்த ரெண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி படிச்சீங்கன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இந்த கேள்வி கேட்டுருவான். தற்கால இந்திய சமுதாய கேட்டாலும் கேட்டுருவான். சைக்காலஜி புக்ல இது இருக்கு. இந்த கேள்வி நல்லா படிச்சுங்க. என்ன கேட்டீங்கன்னா கல்வி பெறும் உரிமை சட்டம், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் சொல்லி இந்த கேள்வி இருக்கு. அதாவது கல்வி பெறும் உரிமை சட்டம். இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி பாத்தீங்கன்னா மாநில கொள்கை மற்றும் கல்வியின் வழிகாட்டல் நெறிமுறைகள். மாநில கொள்கை மற்றும் கல்வியின் வழிகாட்டல் நெறிமுறைகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க எடுத்து பாத்துக்கங்க. அதாவது பாருங்க, மாநில கொள்கை மற்றும் கல்வியில் வழிகாட்டல் நெறிமுறைகள். சோ யூனிட் 3 பொறுத்தளவுக்கு இந்த 3 கேள்வி இம்பார்ட்டன்ட் கேள்வி. அடுத்து யூனிட் 4. யூனிட் 4 பொறுத்தளவுக்கு நமக்கு 3 இம்பார்ட்டன்ட் கேள்வி இருக்கு. இந்த யூனிட்டை நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் சொல்றப்ப முதல் கேள்வி பாருங்க, கல்வியில் சமவாய்ப்பு இன்மை, பாகுபாடுகள் மற்றும் இறுதி நிலைத்துவதற்கான காரணங்கள். இறுதி நிலைத்துவதற்கான காரணங்கள். கல்வியில் சமவாய்ப்பின்மை, பாகுபாடுகள் மற்றும் இறுதி நிலைத்துவதற்கான காரணங்கள். இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி பாருங்க, சமூகத்தில் காணப்படும் நேர்மையற்ற தன்மையை கல்வியின் மூலம் நீக்குதல். இது இன்டைரக்டா நிறைய கொஸ்டின் இன்டைரக்டா தான் கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு ஆன்சர் இதுதான். சோ நீங்க லாஸ்ட் கொஸ்டின் எடுத்து நல்லா பாத்துக்கோங்க. ரெண்டாவது கேள்வி பாருங்க, சமூகத்தில் காணப்படும் நேர்மையற்ற தன்மையை கல்வியின் மூலம் விளக்குதல். இரண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி பாருங்க, சமூகத்தில் இறுதி நிலையில் உள்ளோருக்கான கல்வி அல்லது ஒதுக்கப்பட்டோருக்கான கல்வி. மறுபடியும் கவனிச்சுங்க, சமூகத்தில் இறுதி நிலையில் உள்ளோருக்கான கல்வி அல்லது ஒதுக்கப்பட்டோருக்கான கல்வி. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 சப்ஜெக்ட் இருக்கும் முக்கியமானது. ஒன்று பாத்தீங்கன்னா தலித் மக்களுக்கான கல்வி வாய்ப்புகள், 2 பழங்குடியின மக்களுக்கான கல்வி, 3 பெண் கல்வி. ரொம்ப முக்கியமான 3 பாருங்க, தலித் மக்களுக்கான கல்வி வாய்ப்புகள், 2 பழங்குடியின மக்களுக்கான கல்வி, 3 பெண் கல்வி. சோ யூனிட் 4 பொறுத்தளவுக்கு இந்த 3 கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து யூனிட் 5. யூனிட் 5 பொறுத்தளவுக்கு நமக்கு 2 கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. முதல் கேள்வி என்ன கேட்டீங்கன்னா வேத காலம், புத்த மதம் மற்றும் சமண மத கல்வி முறையின் முக்கிய அம்சங்கள். இதை நான் யூடியூப் கிளாஸ்ல டீடைலா கொடுத்திருக்கேன். சோ நீங்க வந்து கண்டிப்பா அந்த கிளாஸ் போய் பாத்துருங்க. டைரக்டா அந்த கொஸ்டின் மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாமே படிக்காத மாதிரி இருக்கும். நீங்க அந்த கிளாஸ் எல்லா கிளாஸ் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். முதல் கேள்வி பாருங்க, வேத காலம், புத்த மதம் மற்றும் சமண மத கல்வி முறையின் முக்கிய அம்சங்கள். முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி பாருங்க, கல்வியின் அடிப்படை பண்புகள் மற்றும் இன்றைய சூழலில் அதன் தொடர்புகள். இரண்டாவது கேள்வி பாருங்க, கல்வியின் அடிப்படை பண்புகள் மற்றும் இன்றைய சூழலில் அதன் தொடர்புகள். இந்த 2 கேள்வியும் யூனிட் 5 பொறுத்தளவுக்கு முக்கியமான கேள்வி. சோ நமக்கு வந்து இப்ப
நான் தற்கால இந்திய சமுதாயம் மற்றும் கல்வியில இப்ப 5 யூனிட் சொல்லிட்டேன். சைக்காலஜில நான் 4 யூனிட் சொல்லியிருக்கேன். அந்த 4 யூனிட்டையும் நோட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்ப சொன்ன இந்த 5 யூனிட்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்த கிளாஸ்ல லேர்னிங் அண்ட் டீச்சிங்க்கு அதுல ஒரு 5 யூனிட் சொல்றேன். அதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணி படிச்சுங்க. இப்படி ஃபர்ஸ்ட் நம்ம டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரே சப்ஜெக்ட்ல உட்கார்ந்தோம்னா நீ நிறைய படிக்காம இருக்கேன்னு நமக்கு ஒரு திடீர்னு எக்ஸாம் சொல்றாங்க, நிறைய படிக்காம இருக்க ஒரு உணர்வு வந்துடும். ஸோ இதுல இப்படி பாதியா படிச்சுட்டு திரும்ப மறுபடியும் நம்ம சைக்காலஜி போய் அப்படியே அந்த 3 ஃபுல் கோர்ஸையும் நம்ம ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதை முடிச்சுட்டு நம்ம ஆஃப் கோர்ஸ்க்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல லேர்னிங் டீச்சிங் பத்தி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்.